தாவீதை குறித்து அதிக நாட்களாக நாம் தியானித்தோம். பல காரியங்கள் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்தது? எத்தனை பேருடைய வாழ்க்கை மாறி இருந்தது? ரொம்ப சந்தோஷம். இப்போ தாவீதை குறித்து ரொம்ப ஆழமாக நம்ம தியானித்தோம். அதுக்கு அடுத்து வரப்போகிற ஒரு சில நாட்கள் சங்கீத புஸ்தகத்தை முழுமையாக தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சியாக இருக்கிறீங்க? 150 சங்கீதத்தையும் எவ்வளோ வருஷம் ஆகும்னு தெரியல. பட் நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்லா அழகாக என்ன பண்ண போகிறோம், நம்ம தியானிக்க போகிறோம். நிறைய காரியங்கள் அதில் இருக்குது. ஏன்னா நம்ம சங்கீத புத்தகங்கள் படிக்கிறதோட சரி, அதில் கொஞ்சம் ஆழமாக நீங்கள் பிரசங்கம் நம்ம இப்போ கேட்டிருக்கோம். ஒவ்வொரு சங்கீதத்தையும் பிரித்து பிரித்து நம்ம தியானிக்கும் போது தான் அதனுடைய அர்த்தங்கள் என்ன பண்ணும் புரியும். ஸோ இன்றைக்கி முதலாம் சங்கீதத்தை என்ன பண்ண போகிறோம், தியானிக்க போகிறோம். அதாவது தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள ஏன் மகிழ்ச்சியா இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்பயுமே நமக்கு உண்டு. உலக பிரகாரமான வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லைங்கிறது வேற ஒரு விஷயம், சந்தோஷம் இல்லைங்கிறது ஒரு வேற ஒரு விஷயம். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் ஏன் சந்தோஷமா இல்லை, ஏன் மகிழ்ச்சியா இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி என்னது உண்டு. இப்போ நிறைய கதைகள் கேட்குறோம். அந்த கதைகளில் ஃபேண்டசி ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். ஒரு காலத்தில் சக்திமான் அப்படின்லாம் நம்ம என்ன பண்ணோம், சின்ன வயசில் பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே இயற்கைக்கு அப்பா அதெல்லாம் பார்க்கும்போது டடா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி, அப்படி அந்த மாதிரி தான் சொல்கிறேன் நான் கதைகள். அந்த மாதிரி ஃபேண்டசியான கதைகளை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் அது அந்த சந்தோஷத்தை நம்மளுடைய ரியல் லைஃப்பில் தினந்தோறும் இருக்கிற வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்க முடியுமானா இல்லை. வாழ்க்கை என்பது ரொம்ப ஒரு 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 நெருடலான பிச்சு போட்டது போல ஒரு காம்ப்ளெக்சிட்டி அப்படிம்பாங்க, ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்கும் அப்படிம்பாங்க. ரொம்ப அப்படி நெருக்கமாக அது என்னன்னு புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு உலகம் ஜனங்கள் இருக்காங்க. வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் உண்டு. அதனால ஜனங்கள் பொதுவாக எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களான்னா இல்லை. இன்னைக்கு இதை நம்ம வெளி உலகத்துக்கு நம்ம சொல்கிறோம். அதே போல் நம்முடைய தேசத்தை சுற்றி பார்க்கலாம். உங்களை சுற்றி பாருங்க. நம்ம தேசம் சுதந்திரமான ஒரு தேசம். ஒவ்வொருவருக்கும் நல்ல ரைட்ஸ் உண்டு, அவங்களுடைய காரியங்களை செய்வதற்கு உண்டான ரைட்ஸ் உண்டு. இவ்வளவு காரியங்கள் இருந்துமே என்ன பண்ண முடியல, சந்தோஷமா என்ன பண்ண முடியல, இருக்க முடியல. இந்த மகிழ்ச்சியை தேடி பல விஷயங்கள் செய்யறது உண்டு. சில பேர் திருமணமான சந்தோஷமா இருக்கலாம் அப்படிம்பாங்க. ஆனால் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும், வேக வேகமாக அந்த சந்தோஷத்துக்காக திருமணம் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் எவ்வளவு திருமணங்கள் அதிகரிக்கிறதோ அதை காட்டிலும் அதிகமான விவாகரத்துகள் அதிகமாகுது. அப்போ அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, திருப்தி இல்லை. திருப்தி இல்லைன்னா அங்கே மகிழ்ச்சி இல்லை. ஒரு சில பேர் குடும்பம் அப்படிங்கிறது சந்தோஷத்தை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருந்தாலும் பிள்ளைகள் சந்தோஷத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிறோம். கடந்த ஒரு வாரமாக ஒரு 2-3 மாதமாக ஒரு குடும்பத்தை நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பிள்ளைகள் அவ்வளோ வேதனைப்படுறாங்க. தகப்பனும் தாயும் அவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரியல, அவ்வளோ ஒரு 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 நெருக்கத்தை கொடுக்குறாங்க. சில குடும்பத்தை பார்க்குறோம், பிள்ளைகள் கொடுக்குற கஷ்டங்களும் வேதனைகளும் தாய் தகப்பன் கடைசி காலத்தில் அவங்க வேதனைப்பட்டு சொல்கிறது உண்டு. ஐயோ என் பையன் இப்படி இருக்கிறாங்க, என் பொண்ணு இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அழுதுட்டு சொல்கிறது உண்டு. இப்போ பிள்ளைகளும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக திருப்தியான திருப்தி கிடையாது. சில பேர் சொல்கிறாங்க, சொந்தக்காரங்க குடும்பம் இருந்தால் சினிமா பாடல்களெல்லாம் போட்டுட்டு இன்றைக்கி பார்க்க முடியுது, அப்பா உறவுகள் அவ்வளோ சந்தோஷம், நண்பர்கள் அவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு சொல்லி. அதில் வர மாதிரி துன்பம் துக்க துயரம் எதுலேயும் கிடையாது, அது அதுக்கு மேலே இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க, என் தொழில் எனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படிம்பாங்க. ஒரு நாள் மகிழ்ச்சியை கொடுக்கும், இன்னொரு நாள் அப்ஸ் அண்ட் டவுன் ஏற்ற இறக்கம் இருக்கும்போது நிறைய தொழிலதிபர்கள் என்ன பண்ணுறாங்க, வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, குடிப்பழக்கத்துக்கும் போதை பொருட்களுக்கும் அடிமையாகி போயிடுறாங்க. இப்போ எல்லா விஷயங்களையும் நீங்கள் கவனிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அந்த உலகத்தில் பார்த்துட்டு வரோம். எத்தனை தேவ பிள்ளைகள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? நீங்கள் கேட்குற கேள்வி தான். ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் வேணால் வச்சுக்கோங்க. எனக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள். பாஸ்டர் சந்தோஷமாக இருக்கிறாரு, நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்னுடைய உணர்வில். உடனே பாஸ்டர் பெருமையாக பேசுகிறாரு, மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு பெருமையாக பேசுகிறாரு அப்படின்னு. நான் சொல்கிற திருப்தி மகிழ்ச்சி என்பது பணம் பொருள் செல்வம் அல்ல, உலக பிரகாரமான காரியங்கள் அல்ல. என் குடும்பம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதானா இல்லை.
என் சொத்து எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதானா இல்லை, என் படிப்பு எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதானா இல்லை. அப்ப நான் எதை பெருமையா அங்க பேச வரேன் அப்படின்னா, எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற கடவுளை குறித்து நான் இங்க பேச வரேன். இப்ப இவை எல்லாவற்றையும் காட்டிலும் நல்லா கவனிங்க, ஒரு மனிதன் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கை என்ன பண்ணும், தேவன் மீதும் தேவனுடைய வார்த்தையின் மீதும் கட்டப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும். அல்லேலூயா. எல்லாம் கவனிங்க, மாட மாளிகையிலே கட்டப்பட்டதல்ல, படிப்பிலே கட்டப்பட்டதல்ல, சொந்தங்களிலே கட்டப்பட்டதல்ல, உறவுகளினால் கட்டப்பட்டதல்ல. கிறிஸ்தவர்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தேவன் மேலே கட்டப்பட்டு தேவனுடைய வார்த்தையின் மீது கட்டப்பட்டு இருக்கும் பொழுதுதான் சகோதர சகோதரியை நம்ம என்ன பண்ண முடியும், சந்தோஷமா என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். இந்த சங்கீதக்காரன் முதல் அதிகாரத்தில் அதான் தெளிவுபடுத்துறாரு. எது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடுக்கும், எதெல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்கிறது இல்லை, அதை தான் இன்னைக்கு ரொம்ப ஆழமா நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம தியானிக்க போகிறோம். வேதவசனத்துல பார்க்கிறோம், 1ஆம் அதிகாரத்துல இந்த 2ஆம் வசனத்துல பாருங்க, கடைசி வார்த்தை, மனுஷன் பாக்கியவான், பிளஸட் பர்சன், ஆசீர்வதிக்கப்பட்டவன், பாக்கியவான், மகிழ்ச்சி உள்ளவன். ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை தொடக்கத்திலே வரும், பிளஸட் அப்படின்னு சொல்லி, ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு தொடக்கத்தில் வந்து அதுக்கப்புறம் இந்த வார்த்தைகள்லாம் வரும். தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது கடைசியில் வருது, மொழிபெயர்ப்பில் இருக்கக்கூடிய ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அது. அப்ப இதுதான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம். அப்ப எது மகிழ்ச்சியை கொடுக்கும், ஏன் உலக ஜனங்கள் மகிழ்ச்சியா இல்லை, இன்றைக்கு தேவ பிள்ளைகள் ஏன் மகிழ்ச்சியா இல்லை அப்படிங்கிற ஒரு காரியத்தை தான் ஆழமா நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம தியானிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, உண்மையான மகிழ்ச்சி என்பது நல்லா காணப்படுங்க. ஏன் சில பேருடைய வாழ்க்கையில உண்மையான மகிழ்ச்சி இல்லை அப்படின்னா, கடவுளை விட்டு வெளியேறும் வாழ்க்கையில உண்மையான மகிழ்ச்சி காணப்படுவதில்லை. ஹல்லேலூயா. பாயிண்ட் வந்திருக்கும் பாருங்க, உண்மையான மகிழ்ச்சி கடவுளை விட்டு வெளியேறும் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சி காணப்படுவதில்லை. நல்லா கவனிங்க, உலக ஜனங்கள் வேற, அவங்க ஆல்ரெடி அவங்க என்ன பண்றாங்க, கர்த்தருக்குள்ள இல்லாம வெளியில இருக்கிறாங்க, அவங்கள விட்டுருங்க. இன்றைக்கு கிறிஸ்தவங்களுடைய வீட்டிலையும் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலுமே உண்மையான மகிழ்ச்சி சந்தோஷம் இல்லை. அவர்களுக்குள்ளும் இன்னைக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள், இது அதுதான் பேசுது, நல்லா கவனிக்கணும். சோ நம்ம உலக ஜனங்களை குறித்து பேசுறதை காட்டிலும் நம்ம சபையை குறித்தும் நம்முடைய குடும்பங்களை குறித்து தான் ரொம்ப என்ன பண்ணும், நம்ம கவனமா என்ன பண்ணும் இருக்கணும். அப்ப கடவுளை விட்டு வெளியேறும் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சி என்ன பண்ண முடியல, காணப்படுவது இல்லை. எது கடவுளை விட்டு வெளியே போறது அப்படின்னு சொன்னா, கடவுளுடைய திட்டத்திலும் கடவுள் வழிநடத்துகிற வழியிலும் அவருடைய வார்த்தையும் என்றைக்கு நம்ம ரிஜெக்ட் பண்றோமோ, என்றைக்கு நம்ம தூக்கி எறிந்து உதாசீனப்படுத்துகிறோமோ, அப்பொழுதே கடவுளை விட்டு வெளியே இருக்கிற வாழ்க்கையை நாம் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கவனிங்க, இதுக்கு எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை உதாசீனப்படுத்துறோங்கிறது தெளிவா புரிஞ்சுக்கணும். பைபிள் சொல்லுது, 6 நாள் வேலை செய், 7வது நாள் ஓய்ந்திரு, தேவாலயத்துக்கு வான் வேதவசனம் சொல்லுது. இன்னைக்கு எத்தனை பேர் உதாசீனப்படுத்தி இருக்கிறாங்க. இப்ப இவங்கெல்லாம் தேவ பிள்ளைகள், நான் கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க, ஆனா இவர்கள் கிறிஸ்துவத்தை விட்டு என்ன பண்றாங்க, வெளியே இருக்கிறாங்க, தேவனை விட்டு வெளியே இருக்கிறாங்க. இந்த மாதிரியான வாழ்க்கை குறித்து தான் என்ன பண்றாரு இந்த இடத்துல முதல்ல 1-2 வசனங்கள்ல பேசுறார். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, எப்படி ஒரு மனிதன் கடவுளை விட்டு வெளியே இருக்க முடியும், வெளியேறாங்க அப்படின்னு சொன்னா, முதல் பாயிண்ட், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கும் போது நாம் தேவனை விட்டு என்ன பண்ணுகிறோம், வெளியேறுகிறோம். சகோதர சகோதரியே, நீங்க என்றைக்கு ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்துக்கு வந்தீங்களோ அப்பொழுதே உலக ஞானத்தில் இருந்து தேவ ஞானத்திற்குள்ளாக வழி நடத்தப்படுகிற பிள்ளைகளா இருக்கிறீங்க. இப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தேவ ஞானத்தை விட்டு திரும்ப உலக ஞானத்தை எடுத்து பயணம் பண்ணும் பொழுதுதான் நாம் என்ன செய்கிறோம், ஆட்டோமேட்டிக்கா தேவனை விட்டு வெளியேறுகிற பிள்ளைகளா நாம் என்ன பண்ணுகிறோம், இருக்கிறோம். இதுல சொல்லப்படுகிற வார்த்தை துன்மார்க்கர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, எபிரேய வார்த்தையில இதுக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்னா, லூஸ், அதாவது டைட்டா இல்லாம லூஸா இருக்கு அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பிடிப்பு இல்லாம இருக்கக்கூடிய ஒரு விஷயம்.
தேவனை விட்டு பிடிப்பில்லாதவர்கள் துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே பிடிப்புள்ளவர்களாக என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. இவங்க தேவனுடைய வார்த்தையை சீரியஸா எடுக்கிறது கிடையாது, தேவ சத்தியத்தை சீரியஸா என்ன பண்றதுல எடுக்கிறது கிடையாது. இப்படிப்பட்ட இந்த துன்மார்க்க ஆலோசனைகளை நாம எப்படி அறியலான்னு ஒரு 5 காரியத்தை நான் சொல்றேன். துன்மார்க்கருடைய ஆலோசனை என்ன என்பதை நம்ம ஒரு 5 காரியத்தை நான் சொல்றேன், கவனிங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, உங்க வாழ்க்கையிலேயோ உங்க ஆத்துமாவிலேயோ ஒரு ப்ராப்ளம், ஒரு பிரச்சனை வரும் பொழுது இந்த துன்மார்க்கருடைய ஆலோசனை முதல்ல எதை குழப்பி விடும் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை, சத்தியத்தை என்ன பண்ணிரும், ஸ்கிரிப்சரை, வேத வசனத்தை முதல்ல என்ன பண்ணுவாங்க, குழப்பி விடுவாங்க. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம்லாம் வாழ்க்கையில நடந்துருச்சா? தேவ சத்தியம் உனக்கு சொன்னாரே இந்த வாக்குத்தத்தம், இதை தரேன் அதை தரேன்னு பைபிள்ல போட்டிருக்கிறதெல்லாம் உனக்கு நடந்துருச்சா? அதெல்லாம் நடக்காது. நான் சொல்றபடி கேளு, இந்த பிரச்சனையில இருந்து நீ வெளியே வந்துடலாம். இந்த ஆலோசனை ஃபர்ஸ்ட் அடிக்கிறது எதுனா தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுவாங்க, அடிப்பாங்க. இது துன்மார்க்கருடைய ஆலோசனை. 2வது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த துன்மார்க்கருடைய ஆலோசனை எப்பொழுதுமே தனி மனிதனுடைய பெருமையை உயர்த்துவதாக தான் இருக்குமோ தவிர தேவ மகிமையை உயர்த்துகிறது என்ன பண்ணாது, இருக்காது. ஒரு மனுஷன் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறானா, அவனுடைய ஆலோசனை நீ நல்லா இருப்ப, உன் குடும்பம் நல்லா இருக்கும், நீ வீடு வாங்குவ, நீ இதை செய்வ, நீ அதை செய்வ, உன் பேர் பெருமைப்படும், நீ இப்படி இருப்ப, நீ அப்படி இருப்ப, இப்படி சொல்லுகிற வார்த்தைகள். நீ இதுக்கு இதை செய்ய, நீ இதுக்கு இதை வாங்கு, இதை நீ இப்படி உடுத்து, இந்த ட்ரெஸ்ஸை உடுத்தினா நீ அழகா இருப்ப, இந்த நகைகளை போட்டினா நீ அழகா இருப்ப, இந்த காரியத்தை நீ செஞ்சினா அழகா இருப்ப, இந்த வண்டி வாங்கினா நீ அழகா இருப்ப. ப்ரமோட் பண்றது பாருங்க. இப்படிப்பட்ட ஆலோசனைகள் எப்ப ஒரு மனிதன் வந்து உங்ககிட்ட நம்மளுடைய தனிப்பட்ட பெருமையை உயர்த்த பேசுறானோ அப்பயே புரிஞ்சுக்கணும், இது எப்பேற்பட்ட ஆலோசனை, துன்மார்க்கருடைய ஆலோசனை. செகண்ட் பாயிண்ட் அது. 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனை எப்பொழுதும் சிலுவையை, நல்லா கவனிங்க, சிலுவையை என்ன பண்ணும், எப்பயுமே என்ன பண்ணும், வெறுத்து ஒதுக்கும். சிலுவை என்பது என்னங்க, உபத்திரவம், பாடுகள். அப்ப துன்மார்க்கருடைய ஆலோசனை முதல்ல தேவ பிள்ளைகளை எங்க டார்கெட் பண்ணும் அப்படின்னா சிலுவை, பாடுகளை வெறுத்து ஒதுக்கிறதா இருக்கும். பாடுபடாத, ஷார்ட்கட்ல இதை செய்ய, நீ இப்படி இரு, நீ அப்படி இரு, நீ ஏன் உன்னை உடம்ப வருத்திக்கிற, நீ ஏன் தனியா பிரிஞ்சு போற, நீ ஏன் இந்த காரியத்தை இப்படி செய்யற, நீ எங்களோட வா, இந்த காரியத்தை இப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம். பாடே பட வேண்டாம், வேதனை வேண்டாம், சண்டை வேண்டாம், எல்லாம் ஒற்றுமையா என்ன பண்ணுவோம், அந்த காரியத்தை செய்வோம். இந்த பாடுகளை வெறுத்து ஒதுக்கிற, சிலுவையை டினை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வருது பாத்தீங்களா, இதுதான் துன்மார்க்கருடைய ஆலோசனை. 3வது காரியம். 4வது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவன் சொல்லுகிற வாழ்க்கை முறையை உடைத்து மனுஷனுக்கு எதெல்லாம் நன்மையை தருமோ அதை தான் என்ன பண்ணும், துன்மார்க்கருடைய ஆலோசனை ப்ரமோட் பண்ணும். உனக்கு இது திருப்தி தருதா, இதை செய். ஆண்டவர் வேண்டான்னு சொல்றாரு, அதை நினைச்சிடாத. ஒரு மாரல் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. மாம்சத்துல வாழ்ற ஒரு வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிற சில காரியங்கள் இந்த உலகத்துல நமக்கு அது சில வேதனைகளை கொடுக்கும், உபத்திரவங்களை கொடுக்கும், பாடுகளை கொடுக்கும். ஆனா துன்மார்க்கருடைய ஆலோசனை எப்ப என்ன பண்ணும், நம்மளுடைய சரீரத்தை சந்தோஷப்படுத்துகிற, சரீரத்துக்கு நன்மை தருகிற காரியங்களை என்ன பண்ணுவாங்க, பூஸ்ட் பண்றவங்களா என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. இதுதான் 4வது ஒரு காரியம். அதுதான் ஹியூமன் விஸ்டம் அப்படிங்கிறது. நீ ஏன் கர்த்தருடைய வசனத்துக்கு உன்னை சப்மிட் பண்ணும், நீ ஒரு சுதந்திரவாளி, நீ நினைச்சதை சாதி, நீ நினைச்சதை செய்ய, உன்னால எல்லாம் முடியும். நீ எதை குறித்து யாருக்கு அடிமைப்பட்டவன் கிடையாது, நீ யாருக்கு கீழ்பட்டவன் கிடையாது. அப்படியே சொல்லி சொல்லி வந்து வேத வசனத்துக்கு மட்டும் நீ ஏன் இப்படி இருக்கிற, உங்க சர்ச்சில் இருக்கிற அவங்கள பாரு, உங்க சர்ச்சில் இருக்கிற இவங்கள பாரு, அந்த 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 ஊர்ல இருக்கிற கிறிஸ்தவர்களை பாரு, அவங்கெல்லாம் இதை செய்யும் போது நீ ஏன் இதை செய்யக்கூடாது, உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லையா இது என்று சொல்லி அப்படி நம்மளை என்ன பண்ணுவாங்க, டைவர்ட் பண்றவங்களா இருப்பாங்க. அடுத்தது 5வது ஒரு காரியம், கடைசி ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த துன்மார்க்கருடைய ஆலோசனை எப்பொழுதுமே மனிதனை பிரியப்படுத்துகிறதாக இருக்குமோ தவிர கர்த்தரை பிரியப்படுத்துகிறதா என்ன பண்ணாது, இருக்காது. அல்லேலூயா. இந்த உலகபூர்வமான காரியங்கள், ஆலோசனைகள் எப்பொழுதுமே கர்த்தரை பிரியப்படுத்துறதா இருக்காது, உங்களை பிரியப்படுத்துறதா இருக்கும்.
உங்க குடும்பத்தை பிரியப்படுத்துறதா இருக்கும், உங்க சொந்தங்களை பிரியப்படுத்துறதா இருக்கும், சுற்றி இருப்பவர்களை பிரியப்படுத்துகிறதாக இருக்கும். இப்படிப்பட்ட காரியங்கள் தான் துன்மார்க்கருடைய ஆலோசனை. ஹல்லேலூயா. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, பாவிகளுடைய வழியில் என்ன பண்ணாமல் நில்லாமலும். அப்ப பாவிகளுடைய வழியிலே நிற்கும் போது நாம் யாரை விட்டு வெளியேறுகிறோம்? தேவனை விட்டு வெளியேறுகிறோம். ஹல்லேலூயா. அப்ப இதுல பாருங்க, இந்த பாவிகளுடைய வழி அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா பிஹேவியர், குணம், ஆட்டிடியூட் அப்படிம்பாங்க. சகோதர சகோதரி ரொம்ப கவனிங்க, எல்லாரும் இங்க பாருங்க. தேவ குணம் மனுஷ குணத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இதுதான் பாவத்தை குறித்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். எல்லா மனுஷனும் படைக்கப்பட்ட பொழுது நல்ல மனுஷனா தான் படைக்கப்படுறான். அப்படி படைக்கப்பட்ட மனுஷன் அவனுடைய பிஹேவியர், அவனுடைய குணம் தான் பாவத்திற்கு நேராக அவனை என்ன பண்ணுகிறது? கொண்டு செல்லுகிறது. கீழ்ப்படியாமை, எதிர்த்து பேசுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, குடிப்பழக்கம், போதை பழக்கம், தீவிரித்து என்ன பண்றது? பாவத்துக்கு ஓடுறது, விபச்சாரம், வேசித்தனம், இது எல்லாமே எதை குறிக்கக்கூடிய விஷயம்? அவனுடைய கை நல்ல கை தான், அவனுடைய கால் நல்ல கால் தான், அவனுடைய கண் நல்ல கண்ணு தான், அவனுடைய காது நல்ல காது தான், அவனுடைய வாய் நல்ல வாய் தான், அவனுடைய இருதயம் நல்ல இருதயம் தான். பட் அவனை சுத்தி அவனுடைய குணாதிசயங்கள் இப்படி மாறும் பொழுதுதான் அவன் எதுக்குள்ள தள்ளப்படுகிறான்? பாவி அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள கொண்டு போகப்படுகிறான். அதான் வேதவசனம் சொல்லுகிறது, பாவிகளுடைய வழியில் நில்லாமல் அப்படின்னு சொல்றது பாவிகளுடைய கேரக்டர், அந்த குணத்துக்குள்ள போய் நிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் இந்த இடத்துல என்ன பண்றாரு சொல்றாரு. அப்ப பாவினா யாரு? நீங்களும் நானும் இவன் பாவி அவன் பாவி அது இல்ல. இவன் பாவம் பண்ணிட்டான். பாவி அப்படின்னு சொன்னா தேவன் வைத்திருக்கிற எல்லை கோட்டை மீறுவது எல்லாமே பாவம் தான். நான் விபச்சாரம் பண்ணல, நான் வேசித்தனம் பண்ணல, நான் திருட்டு பண்ணல, நான் கொலை பண்ணல, தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியினாலும் பாவிதான். 6 நாள் வேலை செய்து 7வது நாள் ஓய்ந்திரு, தேவ சமூகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல பாஸ்டர் எனக்கு அந்த வேலை இருக்கு, எனக்கு இந்த வேலை இருக்கு, நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன் அப்படின்னு சொன்னாலும் பாவம் தான். தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை எதை செய்தாலும் அவர்கள் எந்த கேட்டகரிக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க? பாவி அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள தான் என்ன பண்றாங்க? போக ஆரம்பிக்கிறாங்க. நாம் எல்லோருமே அப்படிப்பட்ட பாவிங்கிற இடத்துல இருந்துதான் கர்த்தர் உங்களை என்னை இன்னைக்கு பரிசுத்தவானா எப்படி மாற்றி இருக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துல கொண்டு வந்து அவர் மேல எல்லா தண்டனைகளையும் சுமத்தி பாவிங்கிற கேட்டகரியில இருந்து பரிசுத்தவான் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு நம்மளை எல்லாம் இழுத்து கொண்டு வந்திருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தவான் அப்படிங்கிற கேட்டகரி என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய மாரல் ஆட்டிடியூட், நம்மளுடைய குணாதிசயங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்தத்திற்கு நேரான குணாதிசயங்களாக மாற்றுகிறதாக இருக்கிறது. நான் இன்னும் பொய் பேசுறேன், இன்னும் திருடுறேன், இன்னும் கெட்ட வார்த்தை பேசுறேன், இன்னும் ஏமாத்துறேன் அப்படின்னு சொன்னா இன்னமும் தேவன் நம்மளை கன்வெர்ட் பண்ணல, தேவன் நம்மளை என்ன பண்ணல? மாற்றல. உலகபூர்வமா சொல்லுவாங்க, கிறிஸ்தவனா கன்வெர்ட் ஆயிட்டியா அப்படிம்பாங்க. ஆமா நான் கிறிஸ்தவனா கன்வெர்ட் ஆயிட்டேன், மதம் மாறிட்டேன் அப்படின்னு சொல்றேன். இல்ல, அது இல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்தவனா கன்வெர்ட் ஆகிறேன், மதம் மாறுறேன் இல்ல. கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னா என்னுடைய குணாதிசயங்கள் மாறுறதுக்கு பேரு தான் கிறிஸ்தவன், தேவ பிள்ளை. அது மாறாம நான் கிறிஸ்தவன் கன்வெர்ட் ஆயிட்டேன், கிறிஸ்தவன் கன்வெர்ட் ஆயிட்டேன்னு உலகத்தில் நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தாலும் நியாய தீர்ப்பு வரும் பொழுது அந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்ல நமக்குண்டான தண்டனையை தான் நம்ம பெற முடியுமோ தவிர பரலோகத்தை நாம் என்ன பண்ண முடியாது? பெற முடியாது. ஹல்லேலூயா. பாவிகள் எப்பொழுதுமே தன்னைத்தானே தன்னுடைய சரீரத்தை திருப்திப்படுத்துகிறதாக, தன்னுடைய சரீரத்தை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாக தான் இருப்பாங்களோ தவிர தேவனை பிரியப்படுத்துறதுக்கு உண்டான தேடுதல்ல என்ன பண்ண மாட்டாங்க? இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தத்திற்கு உண்டான முதல் படியே என்ன தெரியுமா? வேதவசனம் சொல்லுது, ஒரு சீஷன் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவன்? தன்னைத்தானே வெறுத்து, டினை yourself, உன்னை வெறுக்கணும். முதல்ல உன்னை வெறுக்கணும் அப்படின்னு சொன்னா கத்தி எடுத்து கிழிச்சுக்கிறது இல்ல. எனக்கு என்னென்ன காரியங்கள்லாம் சந்தோஷம் கொடுக்குமோ அதையெல்லாம் வெறுத்து தூக்கி எறிந்து என் தேவனுக்கு எது சந்தோஷம் கொடுக்கும், என் தேவனுக்கு எது பிரியப்படுத்தும், அதை ஓடி போற பிள்ளைகள் தான் பரிசுத்தவான்கள். ஹல்லேலூயா. அதனாலதான் தேவ பிள்ளைகளை பார்க்கிறோம், ஊழியக்காரர்கள், பரிசுத்தவான்கள், மிஷனரிமார்கள்லாம் தன்னைத்தானே வெறுத்து ஊழியத்திற்காக ஓடி வராங்க.
நல்ல செழிப்பான தேசத்துல வாழ்ந்தவர்கள் எல்லாம் இங்க வந்து கொசு கடியில எத்தனை பேர் வந்து மரித்து போனாங்க, கொப்பளங்கள்னால, சூடு கொப்பளங்கள்னால எவ்வளவு பாடுபட்டாங்க. ஆனா இன்ன வரைக்கும் நம்ம தேவ பிள்ளைகள் எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில் எதை வெறுத்து இருக்கிறீங்க? நீங்க தேவனுக்காக உங்க எந்த காரியத்துல தேவனுக்காக நீங்க வைராக்கியமா இருந்திருக்கிறீங்க, உங்களை டினை பண்ணி இருக்கிறீங்க? இந்த காலம் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க, பாவம் செய்யல, நான் திருடல, ஏமாத்தல, இதெல்லாம் ஒரு கேட்டகரி. ஆனா எனக்காக, நான் தேவனுக்காக இதை டினை பண்ணியிருக்கேன், இதை நான் வெறுத்து இருக்கிறேன், சொல்ல முடியுமா? வசனத்தை வாசிக்கும், நான் பாவி இல்லைங்க ஐயா, பாவிகளோட வழியில நான் நிக்கலங்க ஐயா அப்படின்னு பெருமையா நம்ம என்ன பண்றது, சொல்றது உண்டு. இயேசு கிறிஸ்து வந்த உடனே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அப்ஜெக்டிவ், நம்முடைய நோக்கம் எல்லாமே என்ன பண்ணும், வித்தியாசப்பட்டதாக என்ன பண்ணும் இருக்கணும். நம்ம உலகத்தோடு ஓடும்போது, உலக ஞானத்தோடு ஓடும் பொழுது நம்முடைய வாழ்க்கை முறை ஒரு காட்லெஸ், அதாவது பக்தி வைராக்கியத்திற்குண்டான வாழ்க்கையா ஒருபோதும் இருக்காது. உலகத்திற்காக வாழும் பொழுது, மாம்சத்திற்காக வாழும் பொழுது இப்படிப்பட்ட விஷயங்கள் என்ன பண்ணும், எப்பொழுதும் நம்மளை என்ன பண்ணிரும், உலகத்துக்குள்ளதான் கொண்டு போகும். எனக்கு இந்த சந்தோஷம் வேணும், எனக்கு அந்த சந்தோஷம் வேணும், இப்படி இருக்கணும், இப்படி எல்லாம் போகும்போது உலகத்திற்குண்டான ஒரு வாழ்க்கைக்குள்ளாதான் நம்ம இழுக்கப்பட்டு என்ன பண்ணுவோம், போக ஆரம்பிப்போம். அதனாலதான் சொல்றாரு, பாவிகளுடைய வழியில் நில்லாமல். அவங்க ஓடுற ஓட்டம் வேற, அவங்க ஓடிட்டு போறாங்க. அந்த வழி யாருக்குண்டான வழி கிடையாது, நமக்குண்டான வழி கிடையாது. ஒருத்தர் உங்க முன்னாடி வந்து கெட்ட வார்த்தை பேசுறாங்கன்னா அவங்களுடைய குணம் அது. அவங்களுக்கு ஆப்போசிட்ல நானும் கெட்ட வார்த்தை பேசுவேன் அப்படின்னு சொன்னா நீங்க இன்னும் அவங்க குணத்துல தான் இருக்கிறீங்க, அவங்க வழியில தான் ஓடிட்டு இருக்கிறீங்க. அப்ப நான் என்ன பண்ணணுங்க ஐயா அப்படின்னா, நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீங்கன்னா, எப்படி ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து அவரை வசைபாடும் பொழுது, காரி முகத்தில் உமிழும் பொழுது, ஒரு கணத்தில் அறிந்தால் மறுகணத்தை காட்டு என்று அமைதியாக போனாரோ, அப்படி போறோம் பாத்தீங்களா, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. அதுலதான் தேவன் பிரியப்படுகிறார். இதுதான் இரண்டாவது பாயிண்ட். மூணாவது காரியம், பரியாசக்காரர் கூட உட்காரும் போது நாம் தேவனை விட்டு என்ன பண்ணுகிறோம், வெளியேறுகிறோம். பரியாசக்காரர் அப்படின்னா என்ன வார்த்தை, அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் என்ன? சத்தியத்தை, ட்ரூத்தை வந்து ஒத்துக்காம அதை கேவலப்படுத்துறாங்க பாத்தியா, அவங்க பேர் தான் பரியாசக்காரர்கள். சத்தியத்தை ரிஜெக்ட் பண்றாங்க பாத்தியா, அவங்க பேர் தான் பரியாசக்காரர்கள். அவங்க எப்படி நினைச்சுக்கிறாங்க, இந்த உலகத்துல எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாவற்றை காட்டிலும், கடவுளை காட்டிலும் எல்லாமே எனக்கு தெரியும், தேவனை காட்டிலும் எனக்கு எல்லாமே தெரியும், தேவ சத்தியத்தை காட்டிலும் எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்லுகிற ஒரு கேட்டகரி தான் அடுத்தவங்களை பரியாசம் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. அல்லேலூயா. நீங்க எப்போ ஒருத்தரை பரியாசம் பண்ண ஆரம்பிப்பீங்க, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கும் போது தான் அவங்களை கேலியும் கிண்டலும் பண்றது உண்டு. ஒருத்தர் படுகிற வேதனை, ஒருத்தர் படுகிற அவமானம், ஒருத்தர் செல்லுகிற நிந்தையான வாழ்க்கை, இதை குறித்து உங்களுக்கும் எனக்கும் என்ன தெரியும்? ஏன் ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கார் தெரியுமா? ஏன் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை அவங்க வாழ்க்கையில வச்சிருக்கிறார் தெரியுமா? தெரியாது. ஆனா உட்கார்ந்துட்டு நாம என்ன பண்றோம், அவங்கள பாரு இப்படி எல்லாம் இருந்தாங்க, இப்பெல்லாம் எப்படி ஆடிட்டு இருந்தாங்க, இப்ப பாரு எப்படி கஷ்டமான ஒரு நிலைமைக்கு போறாங்க, எப்படி ஒரு வேதனையான ஒரு நிலைமைக்கு போறாங்க, எப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறாங்க. என்ன தெரியும்? கர்த்தர் அவங்களுடைய வாழ்க்கையில செயல்படுகிற விதத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? பரியாசம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கணும் என்ன அர்த்தம்? அதுதான் அர்த்தம். நீங்க என்னைக்கு ஒருத்தரை கிண்டல் பண்றீங்களோ, என்றைக்கு ஒருத்தரை கேலி பண்றீங்களோ, அப்பயே நீங்க எப்படி நினைச்சுக்கணும், கர்த்தருக்கு மேலங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்தவங்களை கேலியும் கிண்டலும் பண்ணுவோம். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு அந்த இடத்துல, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல நீ என்ன பண்ணாத, உட்காராத. அவங்க சுய இச்சைக்காக, சுய சந்தோஷத்துக்காக, சுய மகிழ்ச்சிக்காக தான் எல்லாவற்றையும் அறிந்ததாக நினைத்து கொண்டு மற்றவர்களை கேலியும் கிண்டலும் என்ன பண்றாங்க, பண்ணி கொண்டிருக்கிறாங்க. சில பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சில துக்கங்களை அனுப்பிச்சிருக்கலாம், பாடுகளை அனுமதிச்சிருக்கலாம், அவங்க செய்த தவறுக்கு உண்டான தண்டனை ஆண்டவர் கொடுத்திருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்குள்ள இன்டர்ஃபியர் ஆகக்கூடிய, அதுக்குள்ள போய் ஊடுருவி அதுல கேலியும் கிண்டல் பண்ணுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கு என்ன பண்ணல, அதிகாரம் கொடுக்கல. ஹல்லேலூயா. அதை குறித்து 4 பேர் உட்கார்ந்து சிரிச்சு கமாண்ட் அடிச்சு கேலி பண்ணி கிண்டல் அடிச்சுட்டு இல்ல.
அவங்க எப்படிப்பட்ட வேணா பிரச்சனையில வேணா இருக்கலாம். கர்த்தர் எப்படிப்பட்ட வாதை அவங்களுக்கு கொடுக்கலாம், எப்படிப்பட்ட தண்டனை வேணா அவங்களுக்கு கொடுக்கலாம், பாவத்தின் சம்பளம் என்னமோ அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கலாம். ஆனா அதுக்குள்ள போய் உட்கார்ந்து பரியாசம் பண்ணுகிற வேலை நமக்கு உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுக்கல. இன்னைக்கு 90% தேவ கிறிஸ்தவ பிள்ளைகளே இந்த தவறை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்தவர்களை பரியாசம் பண்ணிக்கிட்டு, கேலி பண்ணிக்கிட்டு, கிண்டல் பண்ணிக்கிட்டு. ஆண்டவர் சொல்றார், அங்க உட்காரவே கூடாது. இந்த 3 விஷயங்கள் தேவனை விட்டு நம்மளை வெளியே அப்படியே டிராக் பண்ணி வெளியே கொண்டு போயிட்டு இருக்காங்க. நீங்களும் நானும் நினைச்சிட்டு இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பண்ணுகிற மிகப்பெரிய தவறு என்னதுன்னா, ஆண்டவருடைய பிள்ளைன்னு மாய்மாலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பரலோகம் எனக்கு கிடைச்சிரும், பரிசுத்தமாயிட்டு நான் பரலோகம் எனக்கு கிடைச்சிரும், ஜீவ கிரீடம் எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு மாய்மாலமான ஒரு மைண்ட் செட்டை பிசாசானவன் உங்களுக்குள்ள எனக்குள்ள விதைச்சிருந்தா இன்னைக்கு அதெல்லாம் தூக்கி பிடிங்க எறிங்க. உங்களை உடைக்க தான் தெரியும் உங்களுக்கு. அழகா நிறைய பாயிண்ட் இதுல சொல்றாரு. அதுல ஒரு 3 பாயிண்ட் நான் கேட்டகரி பண்றேன் பாருங்க. என்ன சொல்றாருன்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நடக்கிறது, நிற்கிறது, உட்கார்றது, இந்த 3 பாயிண்ட் எப்படி ஒரு மனுஷனை மூவ் பண்ணுதுன்னு பாருங்க. ஒரு மனுஷன் நடப்பான், நிப்பான், நின்ன இடத்துல என்ன பண்ணுவான், உட்காருவான். புரியுதுங்களா? இந்த 3 கேட்டகரியும் அவனை எப்படி டிராக் பண்ணுது. நடக்கிற மனுஷனை தவறான டைரக்ஷன்ல நடக்க வைக்குமா. ஃபர்ஸ்ட் தவறான டைரக்ஷன்ல நடக்க வச்சுட்டு அவனை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அந்த பாவத்திற்குண்டான சூழ்நிலை வரும்போது அங்க நிக்க வச்சு அதை ருசிக்க வைக்குமா. அதை ருசிக்க அவனுக்கு என்ன ஆயிடும், உட்கார வச்சிரும். லைஃப் ஃபுல்லா அதை சந்தோஷமா என்ன பண்ணுவான், அனுபவிச்சுக்கும். ஸோ வாக் ஸ்டாண்ட் சிட், இதுதான் ஒரு மனுஷன் அப்படியே டிராக் பண்ணி அதை இழுத்து கொண்டு போய் என்ன பண்றது, விடுறது. ஃபர்ஸ்ட். ரெண்டாவதுல ஒரு 3 கேட்டகரி சொல்றாரு. துன்மார்க்கர், பாவிகள், இன்னொருவர் யாரு, பரியாசக்காரர். துன்மார்க்கர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, தேவனை விட்டு லூசாய் அதாவது பிரிஞ்சு போற ஒரு கூட்டம் தான் துன்மார்க்கர். பாவிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய எல்லை கோட்டை வயலேட் பண்ணுவாங்க. வயலேட் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, உதாசீனப்படுத்துவார்கள். மூன்றாவது பரியாசக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ணுவாங்க, கேலியும் கிண்டலும் என்ன பண்ணுவாங்க, பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் பரியாசக்காரர். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் துன்மார்க்கர் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, தேவனை விட்டு பிரிகிறார்கள். அடுத்தது பாவிகள்னா தேவனுடைய வசனத்தை மீறுகிறார்கள். மூன்றாவது தேவனை பரியாசம் பண்ணுகிற, தேவ திட்டத்தை பரியாசம் பண்ணுகிற கேட்டகரியில் என்ன பண்றாங்க, வராங்க. ஸோ 2 ஸ்டேஜ் ஆச்சு. 3வது ஸ்டேஜ் என்ன சொல்றாரு, ஆலோசனை, வழி, சீட், உட்காரும் இடம். ஆலோசனை என்ன பண்றான், முதலாவது என்ன பண்றான், தவறான ஆலோசனையை கேட்கிறான். 2வது தவறான ஆலோசனை கேட்டு அந்த வழியில தவறான குணத்திலே பயணம் பண்றான். தவறான குணத்திலே பயணம் பண்ண உடனே தவறான கூட்டத்தோடு என்ன பண்ணிடுறான், மெர்ஜ் ஆயிடுறான். அல்லேலூயா. பாவம் பண்றவன் பாவம் பண்றவனோட தான் சேருவான். தவறு பண்றவன் தவறு பண்ணுகிறவனோட தான் என்ன பண்ணுவான், மிங்கிள் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட் தெளிவா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ 3 செட் ஆஃப் பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல நடக்கிறது, நிற்கிறது, உட்காந்துடுறது. 2வது துன்மார்க்கன், பாவி, அடுத்தது பரியாசக்காரன். 3வது ஆலோசனை, வலி, உட்காருகிற இடம். ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் தான் ஒரு மனுஷனை என்ன பண்ணுகிறது, தேவனை விட்டு வெளியே கொண்டு போய் உண்மையான மகிழ்ச்சியை அவனுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறது, இழக்க வைக்கிறது. இதுல ஒரு 2 காரியத்தை சொல்லி நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு நேரா போக விரும்புறேன். 2 பாடம். முதலாவது, இதுல இருந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய மைண்ட், உங்களுடைய சிந்தனையை என்ன பண்ணணும், நீங்க பாதுகாத்து கொள்ளணும். ஆலோசனை ஆகட்டும், வழி ஆகட்டும், உட்காருகிற இடமாகட்டும், இந்த 3 விஷயத்தையும் டெசிஷன் எங்க எடுக்கிறீங்க, முடிவு எங்க எடுக்கிறீங்க, சிந்தனையில் எடுக்கிறீங்க. அப்ப உங்க சிந்தனை தெளிவா இருந்தாதான் இந்த 3 விஷயத்திலிருந்து நீங்க என்ன பண்ண முடியும், தப்பிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப உங்க சிந்தனை தெளிவா இருக்கணும்னா என்ன பண்ணணும், சிந்தனை தெளிவா இருக்கணும்னா என்ன பண்ணணும், வழி இருக்கு. இதுலயே இந்த அதிகாரத்திலேயே அதுக்குண்டான ரெமெடி இருக்கு. என்ன சொல்லுங்க, என்னங்க, புரியல சத்தமா. அதுதான் இந்த விஷயத்துல நல்லா கவனிங்க. உங்க சிந்தனையை தவறும் பொழுதுதான் இந்த 3 விஷயத்துல நம்ம விழுந்து போறோம். இப்ப இந்த சிந்தனை தெளிவா இருக்கணும்னா என்ன பண்ணணும், வசனத்துக்கு
இரவும் பகலும் என்ன பண்ணணும்? தேவ வசனத்தை தியானிக்கணும், மெடிடேட் பண்ணணும். ஹல்லேலூயா. என் சிந்தனை தெளிவா இருக்கணும்னா இரவும் பகலும் டிவி பார்த்துட்டு இருக்கணும். அப்படியா? இரவும் பகலும் போன் பார்த்துட்டு இருக்கணும். அப்படியா? இரவும் பகலும் பக்கத்து வீட்டுக்காரம்மாவோட உட்காந்து நியாயம் பேசிட்டு இருக்கணும். இரவும் பகலும் ஊர்ல இருக்கவங்க கூட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு எங்கேயாவது போய் உட்காந்து என்ன பண்ணணும்? ஜாலியா பேசிட்டு இருக்கணும். அப்படியா? இல்லை. இரவும் பகலும் எங்க எதை தியானிச்சுக்கிட்டு இருக்கணும்? வேத வசனத்தை தியானிக்கணும். ஹல்லேலூயா. இதை தியானிக்க தியானிக்க மெடிடேட் பண்ண தான் சிந்தனை தெளிவாகும். சிந்தனை தெளிவாக ஆக தான் துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்க மாட்டீங்க, பாவிகளுடைய வழியில நிற்க மாட்டீங்க, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல என்ன பண்ண மாட்டீங்க? உட்கார மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஸோ சிந்தனையை தெளிவா என்ன பண்ணும்? வைத்துக்கொள்ள வேண்டும். ரெண்டாம் வசனம் 3ஆம் வசனத்துல, அதாவது அதுக்கு அடுத்த பகுதியில் என்ன சொல்லுது? உண்மையான மகிழ்ச்சியை ஏன் இழந்து போறோம் அப்படின்னா, கடவுளுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் மேல் கட்டப்பட்ட வாழ்க்கையில தான் என்ன இருக்குது? உண்மையான மகிழ்ச்சி என்ன பண்ணுகிறது? காணப்படுகிறது. ஹல்லேலூயா. சகோதர சகோதரி, உண்மையான மகிழ்ச்சி என்பது தேவ வசனத்தின் மீது என்ன பண்ணும் இருக்கணும். அதான் வேதவசனம் சொல்லுது, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமா இருக்கணும், தியானமா இருக்கணும். ரெண்டு வார்த்தை தான் இன்னைக்கு அடுத்த பாயிண்டை நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம பார்க்க போறோம். சகோதர சகோதரியே, இந்த பிரியம் தியானம் இதை நம்ம ரெண்டு பாயிண்டா பிரிக்கலாம். ஒன்னு என்ன அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி, இன்னொன்னு ரிசல்ட். அதாவது பொறுப்பு, முடிவுகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா பொறுப்பு. பொறுப்பு என்னன்னா கடவுளுடைய வார்த்தையை தொடர்ந்து வாசித்து மகிழ்வது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வேத வசனம் மகிழ்ச்சியை கொடுக்குது? எத்தனை பேருக்கு வேத வசனம் தூக்கத்தை கொடுக்குது? சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு அந்த கேட்டகரிக்குள்ள நம்ம போறோம்? பிரசங்கம் கேட்டா தூக்கம் வந்துடுது, வேத வசனம் படிச்சா தூக்கம் வந்துடுது, பைபிள் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது, எல்லா விஷயத்திலும் நாட்டம் இருக்கு. ஒரு வாலிப பிராயத்துல ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்காக எப்படி சந்தோஷப்படுகிறான், எப்படி பிரியப்படுகிறான். அதே வாலிப பிராயம் தாண்டி திருமணமான நாட்கள்ல கணவன் மனைவி மேல, மனைவி கணவன் மேல என்ன ஒரு டிலைட், என்ன ஒரு சந்தோஷம். கல்யாணம் ஆகி கொஞ்ச நாட்களுக்கு பிறகு உலக பிரகாரமான சொத்துக்கள் மீது, உலக பிரகாரமான காரியங்கள் மீது, டிவி மீது, போன் மீது எவ்வளவு ஒரு டிலைட், எவ்வளவு ஒரு பிரியம். ஆனா வேத வசனத்தின் மீது பிரியம் கிடையாது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எத்தனை பேர் உட்கார்ந்து வேத வசனத்தில் நம்ம வாழ்றோம். நீங்க அப்படி வேத வசனத்தை படிக்காதவங்க வேத வசனத்தின் மீது கட்டப்பட்ட பிள்ளைகளா இருக்க முடியாது. அப்படி வேத வசனத்தின் மீது கட்டப்படாத பிள்ளைகள், தேவனை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிற பிள்ளைகளை எவ்வளவு தூரம் போயிட்டீங்கன்னு தெரியல. நீங்க தான் ரியலைஸ் பண்ணணும், நீங்க தான் கண்டுபிடிக்கணும். பாஸ்டர் பைபிள் எடுத்து வச்சாவே 2ஆம் அதிகாரத்திலே தூக்கம் வந்துடுது பாஸ்டர், ரொம்ப தூரம் போயிட்டு ஆண்டவர் விட்டு. எப்போ ஃபோன் எடுத்து எப்போ பைபிள் படிக்கிறீங்க? ஃபோன் சார்ஜ் இல்லைன்னா சார்ஜ் போட்டு ஏதாவது வேலை இல்லையா பைபிள் படிக்கிறோம். சில பேர் வேத வசனத்தை டியூட்டி, கடமை, காலையில் எந்திரிச்சு ஒரு அதிகாரம் படிக்கிறது. உங்க வாழ்க்கை இதுல கட்டப்படணும், வேத வசனத்தின் மீது கட்டப்படும் பொழுதுதான் அதுல பிரியம் வரும், மகிழ்ச்சி வரும். வேத வசனங்கள் அப்படிதான், வேத வசனங்களை ஆராயும் போது அப்படிதான். எத்தனை பேர் இந்த மெடிடேஷன், தியானம் அப்படின்னு சொன்னா, தியானம்னா என்ன? ஆராயுறது வேற, காத்திருக்கிறது வேற, அமைதி வேற. நல்லா 1 கிலோ அரிசியை ஒரு கிரைண்டர்ல தூக்கி போடுறீங்க, அது தூக்கி போட்டு என்ன பண்ணுது? கிரைண்டர் பார்த்தது இல்லையா? அவன் வாங்கிட்டு வர சொல்லிட்டா ஓடாதா? 1 கிலோ அரிசி ஒரு கிரைண்டர்ல, 1 கிலோ கிரைண்டர்ல ஓடாதா என்ன? சரி ஓடும். சரி, இப்ப 1 கிலோ அரிசி தூக்கி ஒரு கிரைண்டர்ல போட்டு கிரைண்டர் ஓட ஆரம்பிக்குது. அது ஓட ஓட என்ன ஆகும்? மாவு அரைக்கும். அப்ப இவ்வளோ சைஸில் இருக்கிற அரிசி அரைச்சு 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 என்ன ஆகுது? பொடி மாதிரி, மாவு மாதிரி என்ன பண்ணிடுது? ஆயிடுது. இதுக்கு பேர் தான் மெடிடேஷன். ஹல்லேலூயா. இதுக்கு பேர் தான் தியானம். ஒரு மாடை பார்க்குறோம், வேக வேகமா புல்ல திங்கும். அது தின்னுட்டு சாயந்தரம் வந்தோன்னா என்ன பண்ணும்? மறுபடி வீட்டில் இருக்கிற ஏதாவது சாப்பாடு கொண்டா சாப்பிட்றேன்னா சாப்பிடும். என்ன பண்ணும்? எதையெல்லாம் சாப்பிட்டுதோ காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அதை என்ன பண்ணும்? அசைப்போடும். அதை மென்னு 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 உள்ளே கொண்டு போகும்.
இதுதான் மெடிடேஷன், இதுதான் தியானம். வேத வசனத்தை கிரைண்ட் பண்ணணும். உங்க சிந்தனைகள், உங்க இருதயம் என்ன பண்ணும்? வேத வசனத்தை போட்டு அரைச்சு 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 மாவா எடுக்கும் பொழுதுதான் அது உடம்புக்கு தேவையான ஒரு காரியமா மாறும். அதே போல வேத வசனத்தை 2 மணி நேரம் 1 மணி நேரம் படிக்கிறீங்க, படிச்சு முடிச்சுட்டு எல்லா இடங்களிலும் அந்த வேத வசனம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உட்கார்ந்து என்ன பண்ணும்? அந்த வேத வசனத்தை அந்த மாடு எப்படி அசை போடுதோ அது போல அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த வசனம், இந்த வார்த்தை ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தமா இருக்கு? பாஸ்டர்கிட்ட கேட்போம், இல்லை இந்த ஐயாட்ட கேட்போம், இல்லை இன்னைக்கு கூகுளில் தேடுவோம். இதுக்கு பேர் தான் அசை போடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம். வேத வசனத்தை விட்டு ஒரு மனுஷன் அதுல பிரியம் இல்லாம போறான் அப்படின்னு சொன்னாவே முடிஞ்சு போச்சு. வேத வசனம் நல்லா கவனிங்க. இந்த வேத வசனம் என்கிறது தேவன் நமக்கு எழுதின ஒரு லவ் லெட்டர் அப்படிம்பாங்க ஆங்கிலத்துல, அன்பான கடிதம். இது ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு வெகு தூரத்தில் இருந்து எழுதக்கூடிய ஒரு கடிதம். அந்த கடிதம் எல்லாமே சொல்லிரும். அப்படிதான் இந்த வேத வசனம் எல்லாமே என்ன பண்ணிரும்? சொல்லிரும். எத்தனை பேர் இந்த கடவுள் கொடுத்த இந்த அன்பு கடிதத்தை நம்ம அப்படி பயன்படுத்துறோம்? வீட்டில் எந்த மூலையில கிடக்குது, ஒரே டயலாக் படிக்க தெரியாது, பார்க்க தெரியாது, போக தெரியாது. மற்ற எல்லாம் யூடியூப் பார்க்க தெரியும், வாட்ஸ்அப் பார்க்க தெரியும், ஸ்டேட்டஸ் பார்க்க தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் பைபிள் மட்டும் படிக்க தெரியாது. அதுக்கு எந்த சரி படிக்க தெரியல. இன்னைக்கு எத்தனை காரியங்கள் வேத வசனம் பைபிள் போன்ல வந்திருக்கு, அப்படி கேட்டுக்கிட்டே உட்கார்ந்துருக்கலாமே. பிரியம் இல்ல, ஆசீர்வாதம் மாத்திரம் வேணும். கிடைக்காதுங்க, தயவு செய்து புரிந்துக்கோங்க, கிடைக்காது. அதனாலதான் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, 2 இதுல குந்தி நடக்காது, எதுலாவது ஒண்ணு சூஸ் பண்ணி போயிடு. வேத வசனத்திலே கட்டப்படுகிற பிள்ளைகளாக என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், தியானம் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணும்? இருக்கணும். அப்ப தியானம் பண்ண என்ன நடக்கும்? மாவு அரைக்க அரைக்க அது நம்ம உடம்புக்கு ஏற்றதா போயிடும். மாடு அதை அசை போட்டு தான் உடலுக்கு ஏற்ற ஒரு பொருளா, அது எவ்வளோ கடினமானதா இருந்தாலும் அந்த குடல் என்ன பண்ணும்? செரிமானம் பண்ணி அந்த செரிமானம் என்ன பண்ணும்? உடல்ல எல்லா இடத்துக்கும் சத்து கொடுக்கறதா மாத்துது. அதே போலதான் வேத வசனம். நீங்க பைபிள் படிக்க உங்க வாழ்க்கை மாறலன்னா நீங்க பைபிள் படிக்கிறத வேஸ்ட்னு அர்த்தம். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சேஞ்ச் வந்திருக்கு, ஒரு மாற்றம் வந்திருக்கு வேதவசனம் படிக்க? அப்படிலாம் ஒன்றும் வரல பாஸ்டர்னா பைபிள் படிக்கலன்னு அர்த்தம். பாஸ்டர் பைபிள் படிக்கிறேன், என்ன படிக்கிறீங்க? டெய்லி ஒரு அதிகாரம், கடமைக்கு காலையில் எந்திரிச்சு என்ன பண்றேன்? படிச்சுட்டு நான் போறேன். வேத வசனத்தின் மீது கட்டப்படுவது என்பது அந்த வசனத்தை தியானம் பண்ணி உங்களுடைய லைஃப் பிஹேவியர், உங்களுடைய குணாதிசயங்கள் எல்லாம் மாறிக்கிட்டே வரணும். ஹல்லேலூயா. உங்களுடைய எல்லாம் மாறும் பொழுது உங்களுடைய ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸசைஸ் பண்ண அந்த உடலுடைய வடிவம் மாறுவது போல நம்ம வேத வசனத்தை படித்து நம்முடைய வாழ்க்கையில சேஞ்சஸ் மாற்றம் ஆக தான் நம்முடைய வாழ்க்கை மாற்றமுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கும். நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கை என்ன பண்ணும்? இருக்கும். இப்ப என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னங்க? 2 விஷயம் சொன்னேன். ஒன்று என்ன பண்ணுது? மாடை போல டக்குன்னு மேயணும். அதை உட்காந்து நான் என்ன பண்ணணும்? அசை போட்டுக்கிட்டே என்ன பண்ணும்? இருக்கணும். மேய்ஞ்சு அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். இது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னுடைய பொறுப்பு. எல்லாமே எனக்கு தெரியும், எல்லா ஸ்டோரிஸும் எனக்கு தெரியும், எல்லா கதைகளும் எனக்கு தெரியும், இதுல சொல்லப்பட்ட வசனங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். திரும்ப அதை ஏன் படிக்கணும்? இல்ல, நீங்க மெடிடேட் பண்ண படிக்க தான் ஆண்டவருடைய அந்த ஆராய்ந்து தான் உங்க உடலுக்கு ஏற்ற மாற்றம் வரும். படிச்சு எல்லாம் மாறிட்டுமா? சங்கீதக்காரன் சொல்ற ஃபர்ஸ்ட் விஷயம் ரெஸ்பான்சிபிலிட்டி. 2வது ரெஸ்பான்சிபிலிட்டியில பொறுப்புல ஒழுங்கா இருந்தோம்னா தான் அடுத்தது சொல்றாரு, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் நீங்க வேத வசனத்தை கேட்காம என்ன செஞ்சாலும் வாய்க்குமா? வாய்க்காத. சத்தியத்தை கேட்காம சத்தியத்தை கீழ்ப்படியாம வாய்க்கவே ஆண்டவர் மேல பழிய போடக்கூடாது. இல்ல ஆண்டவர்கிட்ட கேட்டுட்ட மாத்திருவாருன்னு இருக்கக்கூடாது. சில பேருக்கெல்லாம் புத்தி சொல்லி 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 ஓஞ்சாச்சு, வேத வசனத்தை சொல்லி சொல்லி ஓஞ்சாச்சு. நானே அப்படியே உடஞ்சு போயிட்டேன், இதுக்கு மேல முடியாது. அதான் சொல்லுவாங்க, ஒரு பாறையை கூட என்ன பண்ணலாம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இது வரைக்கும் அப்படியே குத்தியே உடைச்சு சின்ன சின்ன கல்லா மாத்திருக்கலாம்.
அவ்வளோ தூரம் உட்கார வச்சு புத்தி சொல்லி 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 இதை இப்படி பண்ணாதீங்க, இதை இப்படி செய்யாதீங்க, இந்த காரியத்தை இப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னா 1 மணி நேரம்னாலும் அப்படியே உட்காந்து கேட்டுட்டு அடுத்த நாள் போனால் நான் எதை செய்ய வேண்டாம்னு சொல்கிறேனோ அதையே கரெக்டாக செய்கிறாங்க. சர்ச்சுக்குள்ளே சொல்கிறேன், நான் வெளியே சொல்லலை. நான் வெளியில் யாருக்கு உட்காந்து நான் புத்தி சொல்லிட்டு இருக்கிறது இல்லை. சர்ச்சுக்குள்ளே நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், வேத வசனத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அந்த கீழ்ப்படிதலே இல்லை, வசனத்தினால கட்டப்படலை. ஒரு போதகர் வேத வசனத்தை வச்சு இந்த காரியம் தப்புங்க, இந்த காரியத்தை இப்படி செய்யாதீங்க, இந்த காரியத்தை இப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னா அதை கேட்கறதே இல்லை. அதுக்கு கீழ்ப்படுகிற விஷயமே என்னது இல்லை. அப்ப எப்படி செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும்? அதுல சொல்றாரு, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. இந்த நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படுதல் என்பது, நல்லா கவனிங்க, அந்த மரம் என்பது அதனுடைய வேர் ரொம்ப முக்கியம், ரூட் ரொம்ப முக்கியம். இந்த ரூட் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அந்த வாய்க்காலில் நடப்படும் பொழுது அதற்குண்டான ஆகாரத்தை எடுக்க எடுக்க தான் மேலே என்ன பண்ணும், மரம் நல்லா வளரும். அந்த மேலே நல்லா வளர வளரதான் அது நல்லா கனி கொடுக்கிற ஒரு இதா மாறும். இன்னைக்கு நம்மளுடைய ரூட் எங்க இருக்கு? அந்த வாட்டர், அந்த தண்ணி சரியான தண்ணி இருக்கா? தேவனுடைய வார்த்தை தான் தண்ணி சொல்றோம். அந்த நீர்க்கால் அப்படின்னு சொல்றது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை சரியா இல்லாத பொழுது நம்முடைய தேவனுடைய வார்த்தையை உறிஞ்சாம உலகபூர்வமான ஆலோசனைகளையும் பரியாசக்காரருடைய வார்த்தைகளும் பாவிகளுடைய வார்த்தைகளை உரியும் பொழுது அது சரியா கனி கொடுக்காது. அவன் செய்வதெல்லாம் என்ன பண்ணாது, வாய்க்காது. இந்த இடத்துல பார்க்குறோம், இன்னொரு இதை தப்பா கொண்டு போறது உண்டு. கனி அப்படின்னு சொல்லும்போது உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை சொல்றது உண்டு. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்ம உலகத்துல பார்க்கிறோம், தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் பாவம் செஞ்சே, தவறுகளை செஞ்சே பணம் நிறைய வட்டி கூட்டி இன்னைக்கு பணம் நிறைய சம்பாதிக்கிறாங்க. இன்னைக்கு வட்டி பார்க்கிறோம், வட்டிக்கு விட்டு 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 பணம் சம்பாதிக்கிறாங்க. நம்ம சொல்றது உண்டு பாரு, வட்டி கூட்டி சம்பாரிச்சு வீடு கட்டிட்டாங்க, வட்டி கூட்டி சம்பாரிச்சு பைக் வாங்கிட்டாங்க, அந்த தப்பை பண்ணி சம்பாரிச்சு வாங்கிட்டாங்க, இந்த தப்பை பண்ணி சம்பாரிச்சு வாங்கிட்டாங்க, இப்படிலாம் சொல்றது உண்டு. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் என்பது உலகபூர்வமான ஆசீர்வாதம் இல்லை, ஆத்தும ஆசீர்வாதம். ஒரு மனுஷனுடைய ஆத்துமா எப்பொழுது செழிக்குதோ அப்பொழுதுதான் அவன் உலகபூர்வமான ஆசீர்வாதத்தில் இருப்பான், பரலோக ஆசீர்வாதத்தில் இருப்பான். ஆத்தும செழிப்பு இல்லாம உலகபூர்வமான செழிப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா, அவன் எவ்வளவு சம்பாதித்தாலும் எவ்வளவு காரியங்கள் அவன் பெற்றுக்கொண்டாலும் அவனுக்கு என்ன கிடைக்காது? என்ன கிடைக்காது? பரலோகம் கிடைக்காது. அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் ஆத்தும செழிப்பு வேணுமா இல்ல மாம்ச செழிப்பு வேணுமா? ஆத்தும செழிப்பு தான் முக்கியம். ஆத்தும செழிப்பை நாடும் பொழுது சில இடங்கள்ல மாம்ச செழிப்புகள் ஏற்ற இறக்கமா தான் என்ன பண்ணும் இருக்கும். அப்ப இன்னைக்கு எது டாமினேட், எது இந்த உலகத்துல டாமினேட் பண்ணுது, எது அதிகாரம் செலுத்தி கொண்டு இருக்குதுன்னா மாம்ச செழிப்பை தான் இன்னைக்கு அதிகம் பேசிட்டு இருக்காங்க. இல்ல, உங்க ஆத்தும செழிப்பு, ஆத்தும கனி, அதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். வேதவசனத்துல ஒரு பெரிய ஒரு ஒரு ஓமையை சொல்றாரு. ஒரு 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 பிச்சைக்காரன், ஒரு பணக்காரன், அவனுடைய ஆத்தும செழிப்பா இருக்கு. பிச்சைக்காரனுடைய ஆத்தும செழிப்பா இருக்கு, அவன் பரலோகம் போறான். பணக்காரனுடைய மாம்சம் செழிப்பா இருக்கு, அவன் நரகத்துக்கு போறான். இவ்வளவுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா நம்ம கேட்குற ஒரு கேள்வி, அடுத்த கேள்வி என்னன்னா, ஜபம் பண்ணினா வேதவசனம் வாசிச்சா இந்த உலகத்துல சந்தோஷமா இருந்துடலாமா? குடும்பத்திலே சந்தோஷம் இல்லைங்க, பணம் இல்லைங்க, பொருள் இல்லைங்க, வீடு இல்லைங்க, கார் இல்லைங்க, பைக் இல்லைங்க, இது இல்லாம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அவருக்கு என்ன சொல்லிட்டு போயிடுவார், அவர்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட பணம் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு அப்படித்தானே பாடுகளை குறித்து, நிந்தனைகளை குறித்து பேசும்போதெல்லாம் அவங்களுக்கு என்ன இந்த பாடு அவங்களுக்கு வந்தா தெரியுமா, இந்த நிந்தனை அவங்களுக்கு வந்தா தெரியுமா? அல்லேலூயா. யாருடைய நிந்தனை யாரும் புரிஞ்சுக்க முடியாது, அது அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு விஷயம். அல்லேலூயா. என் பாடு எனக்கு, உங்க பாடு உங்களுக்கு. உங்க பாட்டை நான் புரிஞ்சுக்க முடியாது, என்னுடைய பாடை நீங்க புரிஞ்சுக்க முடியாது, என் நிந்தையை நீங்க புரிஞ்சுக்க முடியாது, உங்க நிந்தையை நான் புரிஞ்சுக்க முடியாது. அதனால இன்னொருவரோடு ஒப்பிடுவதே மிகப்பெரிய தவறு. இங்க சொல்ற விஷயம் அதுதான். ஆத்தும செழிப்பை குறித்து பேசுறார். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து, தன் காலத்தில்
2 காலமாக வச்சுக்கலாம். ஒன்று இந்த பூமியில் வாழ்கிற ஒரு காலம், இன்னொன்று பரலோக. இந்த பூமியில் வாழும் பொழுது அவனுடைய குணாதிசயங்கள் ஒரு கனி. பரலோகம் போகும்போது எது கனி? அதாவது நியாய தீர்ப்புக்கு போகும்போது எது கனி? பரலோகம் தான் கனி, நரகம் கனி கிடையாது, ஃப்ரூட் கிடையாது. இப்போ இந்த 2 கனியையும் ஒரு மனுஷன் சரியா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்ணணும்? வேத வசனத்திலே ஊன்றப்பட்டவனாக என்ன பண்ணணும்? இருக்கணும். ஹல்லேலூயா. அதை தெளிவாக என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்கணும். 3வது விஷயத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனத்தை சொல்லுது, நித்தியத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளும் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சி காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அதில் என்ன சொல்றாரு? 6ஆம் வசனத்தில், கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரினுடைய வழியோ அழியும். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வாழ்ந்துட்டு தானே இருக்கிறாங்க, அவங்க வழி அழியிலேயே. எங்க இந்த வழியை சொல்றாரு? நீதிமான்களின் வழி எங்க நிலை நிற்கும்? பரலோகத்தில் நிற்கும். துன்மார்க்கருடைய வழி அழிந்து போகுதுன்னா எங்க போறது? நரகத்துக்கு போறது. ஸோ 6ஆம் வசனம் எதை சொல்லுது அப்படின்னா, பரலோகத்தை குறித்தும் நரகத்தை குறித்தும் பேசுகிற ஒரு வார்த்தை, ஒரு டிஃபரன்ஷியேட் கொடுக்குது, 2 பிரிவா பிரிக்குது. துன்மார்கள், பாவிகள், பரியாசக்காரர்கள் அவர்கள் எங்க போய் சேருவாங்க? பரிசுத்தவான்கள் அவங்க எங்க போய் சேருவாங்க? அவங்களுடைய வழி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு தெளிவான விளக்கத்தை என்ன பண்ணுது? ஒரு கான்ட்ராஸ்ட், ஒரு மிகப்பெரிய ஒரு முரண்பாட்டை என்ன பண்ணுது? கொடுக்குது. அதுல பார்க்கிறோம், துன்மார்க்கரும் அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருப்பார்கள். துன்மார்கள் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமானுடைய சபையிலும் என்ன பண்றதில்லை? நிலை நிற்பதில்லை. உலகபூர்வமா ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது, ஒரு ஆடம்பர ஒரு வாழ்க்கை, ஒரு பணமுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு அழகுள்ள ஒரு வாழ்க்கை, சௌரியமுள்ள ஒரு வாழ்க்கை, அதை வாங்கிட்டோம், இதை வாங்கிட்டோம், இதை சம்பாரிச்சிட்டோம், அதை சம்பாரிச்சிட்டோம், அதை அந்த கிளாமரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாமரஸ் அப்படின்னு சொன்னா அடுத்தவர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு உலகம் அதை நாடி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு பொருளை வாங்கிட்டோம்னா அதுல யார் ஆண்டவர் ஈர்க்கப்படுவாரா? இன்னைக்கு நீங்க நல்லா கவனிங்க, நான் சொல்றது தெளிவா புரிந்து கொள்ளுங்க. ஒரு 10 பவுன் செயின் போட்டா யார் ஈர்க்கப்படுவா? நான் கழுத்துல 10, உங்களுக்கு ஒன்றும் புரியல, நான் கழுத்துல ஒரு 10 பவுன் செயின் போட்டிருக்கேன் இந்த இடத்துல. இப்போ இந்த 10 பவுன் செயின் போட்டா யார் ஈர்க்கப்படுவா? என் முன்னாடி இருக்கிற அத்தனை பேரும் ஈர்க்கப்படுவா. எங்கப்பா எவ்வளோ பெரிய செயின், எவ்வளோ அழகா இருக்காங்க, செயின் பாரு, டிசைன் நல்லா இருக்கு, ஈர்க்கப்படுவாங்களா? கர்த்தர் ஈர்க்கப்படுவாரா? கர்த்தர் எப்ப ஈர்க்கப்படுவார்? நீதிமானா இருக்கும்போது, ஜெபம் பண்ணும்போது, வேதவசனம் வாசிக்கும் பொழுது, தேவன் என் நிமித்தம் உபத்திரவப்படுகிறவர்கள் ஏன் பாக்கியவான்கள்? கர்த்தர் அவர்களால் ஈர்க்கப்படுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் அவர்களால் ஈர்க்கப்படுகிறார், அட்ராக்ட் ஆகப்படுறார். ஆனா நீங்களும் நானும் இன்னைக்கு உலகத்துல எதுக்கு போட்டி போட்டுட்டு இருக்கிறோம்? ஜனங்க, நான் வீடு வாங்கிட்டேன், பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்க்கணும், என் சொந்தக்காரெல்லாம் பார்க்கணும், என்ன இன்னைக்கு அப்படி பேசினா அவெல்லாம் பார்க்கணும். வண்டி வாங்கிட்டேன், எதுக்கு வண்டி வாங்கினீங்க? அன்னைக்கு போய் அவங்ககிட்ட வண்டி கேட்டான், வண்டி கொடுக்க மாட்டேன்ட்டான். அவன் முன்னாடியே வண்டி கொண்டு போய் நிறுத்தி, எடுத்து, சுத்தி, கீழே போட்டு, மேலே தூக்கி அவன் பார்க்கணும், அவன் அட்ராக்ட் ஆகணும், ஈர்க்கணும். இப்படிப்பட்ட வாழ்க்கை தானே நாடி போய்கிட்டு இருக்கிறோம் தேவ பிள்ளைகள். உலகத்தில் இன்னைக்கு டிவியை திருப்பும் போது இந்த மாதிரி பிரசங்கங்கள் தான் வந்துட்டு இருக்குது. ப்ராஸ்பெரிட்டி, செழிப்பின் உபதேசம், இப்படிதான் போயிட்டு இருக்குது. எதுக்கு நீ ஈர்க்கப்படுற? எதை குறித்தும் கவலைப்படாத ஆண்டவர். இப்ப நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். நீ ஒழுங்கா ஜெபம் பண்ணி, ஒழுங்கா வேதவசனம் வாசிச்சினா உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை அனுமதிக்கிறார் ஆண்டவர்னா அவ்வளோதான். நீ ஆண்டவரால ஆண்டவர் நீ பண்ற காரியங்களால ஆண்டவர் ஈர்க்கப்பட்டு இருக்கிறாரு. உன் மேல அவர் முன்னாடி நீ அட்ராக்டா இருக்கிற. இதுக்கு என்ன அடையாளம்? நித்தியத்தை அடையறோம். அல்லேலூயா. வீடு வாங்குறது இல்ல, கார் வாங்குறது இல்ல, பைக் வாங்குறது இல்ல, நித்தியத்தை அடையறோம். இது இல்லாம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு போலாம். கடந்த வாரம் ஒரு வீடியோ நான் பார்த்தேன், என்னுடைய மனைவி அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க எனக்கு. நான் முடிஞ்ச அது வாட்ஸ்அப்பில் போடுறேன். நான் ஒரு வயசான ஒரு அம்மா, ரொம்ப வயசு கிடையாது, ஆனால் ஒரு வயசான அம்மா, முடியெல்லாம் பரட்டத்தில் சரியா சேலை, கிழிஞ்ச சேலை. அந்த அம்மாவை பார்த்தோம்னாவே தெரியும், ஐயோ பாவமே அப்படிங்கிற மாதிரி. ஒரு மைக்கை பிடிச்சி ஒரு பாட்டு பாடுதுங்க, அவ்வளோ அழகாக பாட்டு பாடுறாங்க. அல்லேலூயா. பாட்டு பாடி ஆராதிக்கிறது போது பார்த்தா எனக்கு அந்த அம்மா முகம் மறந்துருச்சு, அந்த அம்மா சேலை மறந்துருச்சு,
அந்த அம்மாவுடைய உடை ஸ்டைல் மறந்துருச்சு. நான் எதை பார்க்குறேன், எவ்வளோ அழகாக அந்த அம்மா சந்தோஷமாக ஆராதிக்குது, அவ்வளோ சிரித்து பாடுது அந்த அம்மா. நம்ம ஒரு பழைய பாடல் பாடுது, அவ்வளோ சிரித்து பாடுது. அந்த உண்மையான சந்தோஷம் அந்த முகத்தில் தெரியுது. அந்த முகத்தை மாத்திரம் தான் பார்க்க சொல்லுது எனக்கு. ஐயோ முடி பரட்டையாக இருக்குது, காதில் ஒன்றும் இல்லை, மூக்கில் ஒன்றும் இல்லை, இங்கே ஒன்றும் இல்லை, நான் அனுப்பிச்சி விட்றேன், ப்ரூஃப் அனுப்பிச்சி விட்றேன். ஒரு ஆடம்பர ஒரு பட்டு சேலைலாம் இல்லை, பட்டு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒட்டியானம்லாம் ஒன்றும் இல்லை, மோதிரம் இல்லை, கைக்கு பிரேஸ்லெட்லாம் ஒன்றும் இல்லை, வாட்சு கூட ஒன்றுமே இல்லை அந்த அம்மா. ஆனால் பாடும்போது அவ்வளோ சந்தோஷம் அந்த அம்மாவுக்கு. 2-3 நாள் மைண்ட்லேயே நிற்கிது எனக்கு அந்த அம்மாவுடைய முகம். எப்படி இப்படி ஒரு சந்தோஷம் அந்த அம்மாவுக்கு. இன்னைக்கு நம்ம இவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்தோம், அது இல்லை, இது இல்லை, இது குறை, அது குறை, அது வாங்க முடியல, இது வாங்க முடியலன்னு மூலையில் உட்காந்து அழுதுட்டு இருக்கோம். இல்லைன்னா போய் வேக வேகமாக கடனை வாங்கி வச்சு அங்கே வாங்கி இங்கே வாங்கி என்ன ஒரு ஆடம்பரம் இன்னைக்கு. சில விஷயங்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு ஆடம்பர வாழ்க்கையை தேவ பிள்ளைகளால தவிர்க்கவே முடியல இன்னைக்கு. அடுத்தவன் பார்க்கணும், அடுத்தவன் செய்யணும், அடுத்தவன் பண்ண போய் கடனை வாங்கி வச்சிடுறது. ஆண்டவர் கொடுக்கல, ஆண்டவர் கொடுக்கல, ஆண்டவர் கொடுக்கல, ஆண்டவர் கொடுக்கல, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கல. எப்பயும் கொடுக்குற ஆசீர்வாதம் ஆண்டவர் கரெக்டாக தான் கொடுத்துட்டு இருப்பார். நீங்கள் போய் கடன் வாங்கினதுக்குலாம் திடீர்னு ஆண்டவர் 50,000 கொடுக்குற இடத்துல 1,00,000 மாற்றி கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. தெளிவா ஆண்டவர் சொல்றாரு, அன்றன்றைக்குள்ள மன்னா, அவ்வளவுதான். இன்னைக்கு உண்டானதை நாடுங்க, அதோட முடிச்சிருங்க. இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறீங்க, போய் பாக்குறீங்க, காலையில சமையல் செய்றீங்க, நைட்டு வரைக்கும் சாப்பாடு இருக்கா, கம்முன்னு கப்பு சப்புன்னு படுத்துடணும். நாளைய பொழுது குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவர் கொடுப்பார். அல்லேலூயா. அப்படி அன்னைக்கு அவர் கொடுக்கலைன்னா அதில் ஏதோ ஒரு திட்டம் இருக்குது, அதை நம்ம பொறுத்துக்கலாம், பசி அடைக்கலாம், ஒன்றும் சாக மாட்டோம். இன்றைக்கி எத்தனை பேர் சாகிறோம், தேவ கிறிஸ்தவத்தை ஏற்று நான் பசியிலே செத்து போயிட்டேன் பாஸ்டர் சொல்லலை, யாருமே இது வரைக்கும் சொல்லலை. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி இருக்கிற கம்ப்ளைண்ட் என்னென்னா, காரு வாங்கலை, பைக் வாங்கலை, அதை செய்யலை, இதை செய்யலை, நகை வாங்கலை, சேலை வாங்கலை, ட்ரெஸ்ஸு வாங்கலை. எத்தனை பேர் இப்படி யோசிக்கிறீங்க? நித்தியத்தை அடைஞ்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதை குறித்து சந்தோஷப்படுங்க தினந்தோறும், அதை குறித்து மகிழ்ச்சி விடுங்க. பரலோகத்தை சொந்தமாக்கி இருக்கிறோம் ஐயா. பரலோகத்தை மனைவியே கேட்குறாங்க, ஏங்க ஒரு வீடு சொந்தமாக்கலாங்க, கவலைப்படாத, பரலோகம் தான் நமக்கு முக்கியம், அதை சொந்தமாக்கிட்டோம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. வீடு அப்புறம் சொந்தமாக்கிக்கலாம். ஹல்லேலூயா. கார் ஒன்று வாங்கணும் அப்படின்னு உங்க கணவர் வந்து சொல்றாரா, ஏங்க பரலோகத்தை சொந்தமாக்கிறோம், நித்தியத்தை சொந்தமாக்கி இருக்கிறோம், கார் நமக்கு அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்குற நேரத்தில் அவர் கொடுப்பார். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீதிமான்களின் வழியை அறிந்திருக்க அவருக்கு தெரியும், அவங்க வழியை அறிஞ்சிருக்க. என்ன அறிஞ்சு வச்சிருக்காரு, அவன் பரலோகம் வந்து சேர்ந்துருவான். ஆனா துன்மார்க்கின் வழியோ அழியும், அதுவும் தெரியும், அவன் எங்க போய் சேர்ந்துருவான், நரகத்துல போய் சேர்ந்துருவான். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கான், வட்டி வாங்கி சம்பாதிக்கிறான், ஏமாத்தி பாருங்க வீட்டை கட்டிட்டான், அப்படிங்க இப்படிங்க, அவெல்லாம் பாவம் பண்ணி எப்படி நல்லா இருக்கிறான் பாருங்க. ஏன் வேகிற, அவன் துன்மார்க்கரின் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார், நீதிமான் உன்னுடைய என்னுடைய வழியும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நித்தியத்தை அடைஞ்சதுல சந்தோஷம் இருக்கணும். இதனாலதான் நித்தியமான அந்த சந்தோஷத்தை அடையாம, மகிழ்ச்சி அடையாம உலகத்தை பார்த்து பார்த்து உடைஞ்சு போறோம். அதுலயும் சொல்றாரு பாருங்க, துன்மார்க்கரும் அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல எப்படி இருக்கிறாங்களா. இந்த பதர் அப்படின்னு சொன்னா குப்பை, இந்த அரிசி குப்பை இதெல்லாம் சொல்கிறோம்ல, அரிசி நெல் உமி. இந்த உமி என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், மேலே அப்படி எங்கேயாவது இப்படி போட்டு வச்சிங்கன்னா ஒரு காற்று அடிச்சுன்னா என்ன பண்ணிடும், சல்லுன்னு என்ன பண்ணிடும், எல்லாமே பறந்து போயிடும். இது எதை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம்னா, தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு போய் நிற்கும் போது இந்த துன்மார்க்கிற ஒரு கன்சர்னாக கூட ஆண்டவர் பார்க்க மாட்டாராம். அல்லேலூயா. ஃபுட்டு ஊதி விட்டா எப்படி போயிடுவாங்களோ அது போல் நியாய தீர்ப்பில் போய் நின்னா, நீங்களாம் நாளும் நினச்சிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு பெரிய ஆள், என்ன பெரிய ஆள், கார் இருக்குது, பைக் இருக்குதுன்னு. தேவ சமூகத்தில் நியாய தீர்ப்பு போனால் எந்த வேகத்தில் காற்றுக்கு இந்த உமி பறக்குதோ அந்த போல நியாய தீர்ப்பில் உடனே அவங்களாம் தூக்கி எறியப்படுவார். அல்லேலூயா. நான் இது எப்படி யோசிக்கிறேன்னா, தேவனுடைய பார்வை துன்மார்க்கன் மேலே எப்படி இருக்குது, பரிசுத்தவான் மீது எப்படி இருக்குது. பரிசுத்தவானுக்குன்னு ஒரு வீட்டை கட்டி, ஒரு அறையை கட்டி, அங்கே ஜீவ இதை வச்சு, அங்கே ஜீவ விருட்சத்தை வச்சு, பரலோகத்தில் அவனை ஆராதிக்க வச்சு, அவனுக்கு எவ்வளோ மெனக்கெடுத்தல் செய்கிறார் ஆண்டவர் இந்த நித்தியத்துக்காக. ஆனால் இந்த துன்மார்க்கர், பாவிகள், இவங்க பரியாசக்காரர், இவங்களை எப்படி ஆண்டவர் பார்க்குறாரு, ஃபோனை ஊதி விட்டுறாரு. அவங்கள ஒரு கன்சர்னாகவே நினைக்கிறது. இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கலான்னா, என் தேவன் என்னை குறித்து எப்படி யோசிச்சுட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் என்ன குறித்து எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாரு.
தனித்தனி வீடு, அந்த ஜீவ விருட்சம், அந்த பரலோக சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி, இன்னும் வெளிப்படுத்துற விஷயம் சொல்றது ரோடு, தங்கம், வெள்ளி, வைடூரியம், இதுக்கு மேல நம்ம பார்க்காதெல்லாம், கோமேதகம், என்னென்னமோ சொல்றாரு அந்த இடத்துல. இதெல்லாம் போட்டு உங்களுக்கு எனக்கும் அவ்வளோ கன்சர்ன் பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஏமாத்தி டைல்ஸ் போட முடியும், ஏமாத்தி என்ன பண்ண முடியும், கிரானைட் போட முடியும், ஏமாத்தி என்ன பண்ண முடியும், பெரிய மாடுலர் கிச்சன் கட்ட முடியும், ஏமாத்தி ஒரு வெஸ்டர்ன் என்ன பண்ணலாம், வெஸ்டர்ன் ஸ்டைல் ஒரு பாத்ரூம் கட்ட முடியும். உங்களால என்னாலே இந்த உலகத்துல யாராவது கோமேதகத்தால் ஏதாவது பண்ண முடியுமா? கோமேதகம்னா என்னன்னே தெரியாது இன்னைக்கு வரைக்கும் நமக்கும் உலகத்துக்கும். மீறி போனால் தங்கத்தில் சில பேர் செய்வாங்க, அது வீடெல்லாம் கட்ட முடியாது, அங்கங்கே ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணலாம், அவ்வளோதான். ஆனால் கர்த்தர் உங்களை குறித்து என்ன குறித்து எவ்வளோ கன்சர்ன் வச்சிருக்கிறார். கன்சர்ன் அப்படின்னா எவ்வளோ ஒரு ஆராய்ந்து நமக்கு எது பிடிக்கும், எது தேவை, எப்படியெல்லாம் பிள்ளைகள் இருக்கணும், எதெல்லாம் பிள்ளைகளுக்கு சந்தோஷம் கொடுக்கும், மகிழ்ச்சி கொடுக்கும். ஹல்லேலூயா. பாருங்க. ஆனால் நீங்களும் நானும் உலக பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து வீடை வாங்கிட்டான், காரை வாங்கிட்டான், பைக்கை வாங்கிட்டான், அதை வாங்கிட்டான், தேவ பிள்ளைகள் பொறாமப்பட்டுட்டு உட்காந்துருக்கிறோம். வாங்கிட்டு போறாங்க, விடுங்க. சம்பாரிச்சுட்டு போறான், விடுங்க. 2 வீட்டுக்கு மேல 3 வீடு 4 வீடு வாங்கிட்டு போறான், விடுங்க. உங்ககிட்ட வந்து கேட்கறான், உனக்கு வீடு இல்லையா, உனக்கு அது இல்லை, இல்லைன்னு தைரியமா சொல்லுங்க. அதை குறித்து பரியாசம் பண்றானா, ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். எனக்கு ஏன் ஆண்டவர் வீட்டை கொடுக்கலன்னா, வீடு கொடுத்தா ஒருவேளை நான் ஆண்டவர் விட்டு விலகி ஓடிடுவேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் என்ன யோசிக்கிறாரு, நீ பரலோகம் வரணும், வீடு வந்து சில காரியங்கள் ஆண்டவர் அதான் வாழ்க்கையில அனுமதிக்கிறது கிடையாது. அல்லேலூயா. சில விஷயங்களை நீங்கள் நானும் ரொம்ப நாள் போராடி 40 நாள், 1 வருஷம், 2 வருஷம் உபவாசம் இருந்து ஜெபிச்சு ஆண்டவர் கொடுக்கலன்னா, ஏன் கொடுக்கலன்னா, சில காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கும் பொழுது நாம் தேவனை விட்டு ஓடி போயிடுவோம். கர்த்தருடைய நோக்கம் இந்த உலகத்திலே சந்தோஷமா இருப்பதல்ல, நித்திய உலகத்திலே சேருவது. ஹல்லேலூயா. பரலோகத்திலே சேருவது. பரிசுத்தவான்கள் அதனால அந்த உலகத்துல பாடு அனுபவிச்சாங்க, இரத்த சாட்சியா மரிச்சாங்க. இன்னைக்கு இந்த உலக சந்தோஷத்தையே பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நித்திய சந்தோஷத்தை இழந்து போயிடும். அதுக்குண்டான மகிழ்ச்சி இருக்காது. எதுவுமே இல்லாதவன் எதை குறித்து சந்தோஷப்படுவான் சொல்லுங்க. ஒருத்தருங்க என்ன பண்றாங்க, பக்கத்து வீட்டில் கார் ஜாலியா ஓட்டிட்டு சந்தோஷம் அடைகிறாங்க. என் கையில சைக்கிள் மாத்திரம் இருக்குது. இப்ப கார் கிடைச்சதுன்னா நான் எதை குறித்து சந்தோஷம் அடைய மாட்டேன், எனக்கு சைக்கிளை குறித்து நான் சந்தோஷம் அடைய மாட்டேன். அப்ப நான் எப்படி யோசிப்பேன்னா, அவன் காரோட்டி சந்தோஷப்படுறானா, நான் சைக்கிள் ஓட்டி என்ன பண்ணிக்குவேன், சந்தோஷப்படுறோம். அது போல பக்கத்து வீட்டுக்காரன் வீடு கட்டிட்டேன்னு சந்தோஷப்பட்டானா, நான் பரலோகத்துல எனக்காக ஆண்டவர் ஒரு அறையை கட்டிட்டாருன்னு சந்தோஷப்படுவேன். ஹல்லேலூயா. பக்கத்துல யாராவது ஒருவர் 10 பவுன் சைன் பண்ணிட்டேன் பாத்தியா, இதை பண்ணிட்டேன் பாத்தியா, அதை பண்ணிட்டேன் பாத்தியான்னு என்ன வேணும்னு டெம்ப் பண்றதுக்கு, என்னை வந்து தூண்டி விடுறதுக்கு வந்து பேசினா, உடனே நான் சொல்லுவேன், எங்க ஏசப்பா எனக்கு ரோடே போட்டிருக்காரு தங்கத்துல. ஹல்லேலூயா. வைடூரியத்தால் என்ன பண்ணிருக்காரு, பைப்பெல்லாம் வைடூரியத்தில் போட்டிருக்கிறாரு. சந்தோஷம், உண்மையான சந்தோஷம் அங்கிருந்தானே பிறக்கும். இதுதான் தேவ திட்டம். சகோதர சகோதரியே, தேவனுடைய நியாய தீர்ப்பில் அதுதான் என்ன பண்ணும் இருக்கும். இந்த அதிகாரம் நம்ம கற்றுக் கொடுக்கிற பாடம் அதுதான். கர்த்தர் ஏதோ ஒரு சம்பந்தம் இல்லாம ஒரு ஆக்சிடென்ட் இல்ல, விபத்து நடப்பதை போல உங்களை என்னை உருவாக்கல. ஒரு கார் கொடுக்கிறது, ஒரு பைக் கொடுக்கிறது, ஒரு உலகபூர்வமான ஆசீர்வாதம் கொடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆண்டவருக்கு. சில விஷயங்களை ஆண்டவர் தடுத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, என்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் அதுதான், என்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற காரியம் அதுதான். நான் தேவனோடு முரண்பட மாட்டேன், நான் தேவனோடு எதிர்த்து நிற்க மாட்டேன். தேவன் மேலே விசுவாசம் வைத்து நம்பிக்கை வைத்து அவர் வார்த்தையின் மீது கட்டப்பட்டுட்டே வரணும். ஹல்லேலூயா.